கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அற்புதர் இயேசுவின் ஊழியத்திலே தேவன் இந்த மாதம் ஏப்ரல் மாதத்துக்கு 2025ஆம் ஆண்டுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 31வது வசனம். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்பதே. The horse is made ready for the day of battle, but victory rests with the Lord. இந்த வார்த்தையின்படி இந்த மாதம் கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற ஒரு மாதமாய் இருக்க போகிறது. ஆகவே இந்த மாதம் எதை குறித்தும் கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள். கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். ஒரு யுத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் வரும் என்பதை அறிந்து நம்மை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை ஒவ்வொரு நாளும் யுத்த குதிரையை போல அவர் பழக்குவிக்கிறார். We all will definitely face a day of battle. அந்த பேட்டில் டேயை கண்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யுத்தங்களை கண்டு நம்ம அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. நாம் யோபு புத்தகத்திலே பார்க்கும் பொழுது 39வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து ஒரு குதிரை எப்படிப்பட்டது என்பதை நாம் அதில் தியானிக்க முடியும். குதிரை வீரியத்தை நீ குதிரைக்கு கொடுத்தாயோ என்று யோபுவை பார்த்து தேவன் கேட்கிறார். குதிரைக்குள்ளாக சில குவாலிட்டிஸ், அந்த யுத்தத்திற்கு தயாராகக்கூடிய, ஃபேஸ் பண்ணக்கூடிய சில குவாலிட்டிஸ், இன்பார்ன் குவாலிட்டிஸ் அதற்கு இருக்கிறது. அது சில குவாலிட்டிஸை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுகிறது போல ஒரு குதிரையை மிரட்டிவிட முடியாது. அதனுடைய நாசியிலே செருக்கு பயங்கரமாய் இருக்கும். அது தரையிலே தாளடித்து தன் பலத்திலே கழித்து ஆயுதங்களை தரித்தவருக்கு எதிராக புறப்படும். யுத்தத்துக்கு ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு குதிரை அது ஆயுதங்களுக்கு எதிராக புறப்படும். அதை கண்டு அது பயப்படாது. அம்பாரத்தூணியையும் மின்னுகிற ஈட்டியும் கேடகமும் அதன் மேல் கலகலக்கும் போது கர்வமும் மூர்க்கமும் கொண்டு தரையை விழுங்கி விடுகிறது போல அனுமானித்து எக்காலத்தின் தொனிக்கு அஞ்சாமல் பாயும். ஒரு குதிரை எதற்குமே அஞ்சாது. யுத்தத்தில் போய் நிற்கும்போது அது அஞ்சாமல் பாயும். எக்காலம் துணிக்கும் போது அது நெகி என்று கனைக்கும். யுத்தத்தையும் படை தலைவரின் ஆர்ப்பரிப்பையும் சேனைகளின் ஆரவாரத்தையும் தூரத்திலிருந்து மோப்பம் பிடிக்கும். ஆமென். ஒரு குதிரை, யுத்த குதிரை, அது முதலாவது பயப்படாது, யுத்தத்தை கண்டு பயப்படாது. இரண்டாவது காரியம், அது பாய்ந்து செல்லும். எதிராளியை பார்த்து அவனுடைய துணியை கேட்டு அது பயப்படாமல் அவனுக்கு எதிராய் அது புறப்பட்டு யுத்தத்தில் ஜெயிக்கும்படிக்கு, அவனோடு சண்டையிடும்படிக்கு அது பாய்ந்து போகும். மூன்றாவது காரியம், அது பகுத்தறியும், அது மோப்பம் பிடிக்கும். அவன் எதிராளி தூரத்தில் வரும்பொழுதே அவனை மோப்பம் பிடிக்கும், அவனை அடையாளம் காணும், அவன் எங்கே வருகிறான் இதை அது அறிந்திருக்கும். ஒரு யுத்த குதிரையாக என்னையும் உங்களையும் தேவன் அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் முதலாவது காரியம் பயப்படக்கூடாது. எதிராளி எத்தனையாய் நம்மை பயமுறுத்தினாலும், எத்தனை பலவீனங்களை பயமுறுத்துகிற வார்த்தைகளை நமக்கு விரோதமாய் கொண்டு வந்தாலும் அதை கண்டு பயப்படாதீர்கள். வியாதியை குறித்து பயப்படுகிறீர்களா? கலங்காதீர்கள். பண தேவைகளை குறித்து பயப்படுகிறீர்களா? பிள்ளைகளை குறித்து, குடும்ப வாழ்க்கையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, உங்கள் வேலையை குறித்து எது உங்களை கலங்க பண்ணுகிறது? இந்த மாதம் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுக்கிற ஒரு மாதம். நான் பயப்பட போவதில்லை. மாறாக பிரச்சனைகளை எதிர்நோக்கி பாய்ந்து போக போகிறேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் என்று பக்தன் சொன்னது போல நானும் பாய்ந்து செல்லுவேன் என்று சொல்லுங்கள். மூன்றாவதாக, பிசாசு எனக்கு எப்படிப்பட்ட கண்ணியை வலையை விரித்திருக்கிறான் என்று பார்த்து அதை அறிந்து கொள்ளுவேன், அதை பகுத்தறிவேன். என்னை யார் எனக்கு கண்ணியை வைக்கிறார்கள்? ஒரு பாம்பை போல நான் வினா உள்ளவளாய் நான் இருப்பேன் என்று சொல்லி இருதயத்தில் தைரியம் கொண்டு யுத்தத்தை எதிர்கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் இந்த மாதம் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். எதுவும் உங்களை பயமுறுத்தாது என்று பிசாசு பார்த்து விட்டால் அவன் உங்களிடத்தில் நிற்க முடியாது. அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அவனை கண்டு பயப்படும்படி அவன் பயமுறுத்தினாலும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிரச்சனைகள் உங்களை விட்டு ஓடி போகும். உங்கள் கடன் பிரச்சனைகள் உங்களை விட்டு ஓடி போகும். உங்கள் வியாதிகள் உங்களை விட்டு ஓடி போகும். உங்கள் பயங்கள், எதிராளிகள் உங்களை விட்டு ஓடி போவார்கள். நீங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்பீர்கள். சிலர் சங்கீதம் 20வது சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறது,
சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் கர்த்தராகிய தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் இடறி விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்ற வார்த்தையின்படி கர்த்தரை சார்ந்திருக்கிற உங்களையும் என்னையும் எழுந்து நிமிர்ந்து கர்த்தர் நிற்க செய்வார். God bless you.